ஹாய் காய்ஸ், இன்றைக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸில் வந்து கொஞ்சம் நெயில்ஸுகள் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு நெயில்ஸுன்ற பாக்ஸ், அதாவது ஒரு பாக்ஸுன்ற விலை வந்து 180, 4 பாக்ஸுன்ற விலையும் வந்து 720 இருந்துச்சு. கொஞ்சம் ஓஃபரும் வந்து போயிருந்தா, அதாவது 35% வந்து ஓஃபர் போயிருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த நெயில்ஸை வந்து வாங்கியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்களை இருக்கிற நெயில்ஸில் இருக்கிற அழுக்குகள் மற்றது வந்து கொஞ்சம் ஷேப் பார்க்கறதுக்கு வந்து ட்ரூல் வந்து இன்னொரு நெயில்ஸோட வந்து எனக்கு வந்திருந்துச்சு. ஸோ அதை தான் எடுத்து நான் இப்போ வந்து இதை நல்லா உறைஞ்சி ஒரு ஷேப்பான ஒரு நெயிலாக வந்து கொண்டு வரேன். வந்துட்டு எல்லா அதாவது நகத்துக்குமே நான் அப்படி வந்து எல்லாத்தையும் நல்லா உறைஞ்சி அப்புறமா வந்து நுகை கட்டர் இருக்கு தானே, அதுல வந்து எல்லாருக்குமே இப்படி ஒரு கத்தி மாதிரி ஒரு ட்ரூல் ஒன்று இருக்கு. அதால வந்து நான் சைட்ல இருக்கிற கொஞ்சம் தேவையில்லாத அழுக்குகள் அப்படி இப்படி இருக்கு தானே, எங்களை மீறி கொஞ்சம் ஷேப் இல்லாத நெயில் எல்லாம் அதுல வந்து இருக்கும். அதை எல்லாத்தையும் வந்து நான் கிளீன் பண்ணி 10 நுகத்திலையுமே வந்து அப்படி கிளீன் பண்ணி எடுக்கிறேன். இப்படி வந்து எடுக்கிறதாலையும் இப்ப நாங்க வந்து ஃபேக் நெயில் வந்து ஒட்டும் போது கொஞ்சம் அந்த ஃபேக்கா இருக்கிற மாதிரி வந்து காட்டாது. ஸோ இப்படி எடுக்கும் போது ஒரு ரியலான ஒரு நுகம் இருக்கிற மாதிரியே அதால தான் நான் வந்து இப்படி ஷேப் பண்ணி எடுக்கிறேன். ஷேப் பண்ணி எடுத்துட்டு வந்து ரெண்டாவது வந்து இதில் இருக்கிற ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து நல்லா இந்த 10 விரல்லையுமே அந்த சுரண்டின நுகங்கள் இருக்கும் தானே, அதை வந்து டீப்பாக வந்து இன்னும் கிளீன் பண்ணுறேன். இந்த நெயில் பாக்ஸ் வந்து 180 தான் இருந்துச்சு. இதுவும் வந்து ஆஃபர் தான். எல்லா நெயில்ஸுமே வந்து ஆஃபர் தான் போயிருந்தது. ஒவ்வொரு பாக்ஸுக்கையும் வந்து நெயில்ஸ் வந்து 25 26 நெயில்ஸ் வந்து இருந்துச்சு. வந்து அது ஸ்டிக்கர் வந்து தந்திருந்தாங்க அந்த நெயில்ஸோட. ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து நாங்கள் புறம்பா வாங்க தேவையில்லை, ஆனால் ட்ரூல் ஒன்றுமே கொடுக்கல, இந்த நெயில் ஸ்டிக்கர் மட்டும் தந்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நெயில்ஸும் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அதாவது ஃபேக் நெயில்ஸ் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ஓவர் பெருசும் இல்லை, எங்களோட கையுக்கு அளவா அதை நல்ல நீட்டாக வச்சிருக்க விரும்பாத ஆட்களுக்கு வந்து இந்த நெயில்ஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகும். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும், நீட்டாக வச்சிருக்கவும் பிடிக்கும், கட்டையாக வச்சிருக்கவும் பிடிக்கும். ஸோ நான் கலந்து தான் நெயில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். நான் இந்த ஸ்டிக்கரில் இருக்கிற நெயில்ஸை வந்து எங்களோட விரல் எங்களோட எதுக்கு அளவாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நெயிலில் வந்து நல்லா ஒட்டணும். ஒட்டிட்டு வந்து நல்லா அந்த நெயில்ஸில் வந்து நல்லா புஷ் பண்ணி நல்லா அழுத்தி நல்லா தேய்க்கணும். அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற கம் வந்து எல்லா பகுதியுமே நல்லா ஒட்டுப்படும். ஒட்டுப்பட்டதுக்கு பிறகு எல்லா நெயில் ஸ்டிக்கரையும் வந்து இந்த 10 விரலுக்கும் அப்படியே ஒட்டிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலாரையிருந்து உரிக்கணும். மேலே வந்து ஒரு சின்ன குட்டியா ஒரு பொலித்தீன் மாதிரி இருக்கும். அந்த பொலித்தீனை வந்து நல்லா உரிச்சதுக்கு பிறகு அந்த கம் வந்து எங்களோட கையிலேயே வந்து அதாவது நுகத்திலேயே வந்து ஒட்டுப்பட்டு இருக்கும். அந்த ஃபேக் நெயிலை வந்து எடுத்துட்டு உடனே வந்து அழுத்தி இதண்டாம மேலே இருந்து ஒரு கொஞ்சம் கேப் விட்டு வந்து உள்ளுக்குள்ள வந்து நல்லா அமர்த்தணும். அதாவது ஸ்டார்ட்ல வந்து நுக கட்டல இருக்கிற ஒரு கத்தி மாதிரி இருந்துச்சு தானே, அதை நாங்க ஷேப் பண்ணும் போது அதுக்குள்ள ஒரு கேப் ஒன்று வந்திருக்கு. அந்த கேப்புக்கு வந்து நாங்க அந்த நுகத்தை வந்து நல்லா உள்ள அமர்த்தி விட்டுட்டோம்னா அது வந்து ஃபேக் நெயில்ஸ் மாதிரி தெரியாது, கொஞ்சம் எங்களோட நெயில் மாதிரியே இருக்கும், ரியலா இருக்கிற நெயில் மாதிரியே இருக்கும். இந்த நெயில் வந்து ஆகலும் பெருசாண்டு இல்ல, ஒரு கணக்கான ஒரு நெயில். பேசிக்கா சில பேருக்கு வந்து பெரிய நெயில் பிடிக்காது தானே, கொஞ்சம் சின்ன இருக்கிறதான் பிடிக்கும். அதால வந்து நான் சின்னனா நெயிலும் போடுவேன், பெரிய அதாவது நீட்டா இருக்கிற நெயில்ஸும் வந்து எனக்கு பிடிக்கும். இது நான் வந்து சின்னனா ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்கு என் கைக்கு. ஆனா எப்படி பிக்சர்ல இருந்ததோ அதே மாதிரி தான் வந்திருந்தது. ஆனா டிசைனும் வந்து ரொம்ப வித்தியாசமாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இதுக்கு நான் இப்ப ரேட்டிங் எத்தனை கொடுப்பேன்னு சொன்னா ரேட்டிங் 10க்கு 10 நான் தாராளமா கொடுப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட வந்து இந்த பர்பிள் தனியாக பிளேனாகவும் இருந்துச்சு தான். இப்போ 5 விரலுக்கு வந்து நாங்கள் போட போகிறோம்னு சொன்னால் பர்பிள் தனியாகவும் போடலாம், இல்லாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி போட விருப்பம்ண்டா மிக்ஸ் பண்ணியும் போட விருப்பலாம். அதில் 2-3 விதமாக நாங்கள் வந்து வித்தியாசமாக போடலாம். அதில் வந்து நான் உங்களுக்கு சவுண்ட் போட்டு காட்டுறேன்னு பாருங்க எவ்வளவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ரெண்டாவது நெயில்ஸ் வந்து ஒரு மெரூன் கலர் நெயில்ஸ் மாதிரி, இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது இந்த பர்பிள் கலர் ஒட்டிருக்கேன் தானே, அதை விட இந்த நெயில் வந்து கொஞ்சம் பெருசு தான். சரியா, அப்போ இந்த நெயில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து 180 தான். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மெரூன் கலர்ல சரி எடுத்துப்பாங்க. பொதுவாகவே எல்லாருக்குமே மெரூன் கலர்ன்றது வந்து பிடிக்கும் தான். எங்களோட கைக்கும் கொஞ்சம் வடிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மெரூன் கலர். அப்போ ஸோ இது நான் வாங்கியிருந்தேன். எல்லா நெயில்ஸுக்குமே ஒவ்வொரு ஸ்டிக்கர் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கையும் வந்து போட்டு கண்டிப்பாக இருந்துச்சு, எல்லா பாக்ஸுக்கையுமே. அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை, புறம்பா ஒரு ஸ்டிக்கர் வாங்கணுமே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட தேவையில்லை.
அதே மாதிரி தான் இதுலேயே நான் ஒவ்வொரு நெயில்ஸ்லேயும் வந்து இந்த ஸ்டிக்கரை நல்லா ஒட்டி நல்லா புஷ் பண்ணி அழுத்தி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த நெயில்ஸ் ஒவ்வொண்டா ஒட்டினா இதுவும் வந்து எனக்கு பெர்ஃபெக்டா இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா அந்த பர்பிளை விட இதுண்ட குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து குறைவா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வந்து குறைவா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி யூஸ் பண்றதுக்கு ஓகே தான். ஸோ இதுவும் வந்து எப்படி பிக்சரில் இருந்ததோ அதே மாதிரி வந்து இருந்துச்சு. இதுக்கும் நான் ரேட்டிங் வந்து 10க்கு 9 கொடுப்பேன். அதாவது நான் 9 கொடுக்குறேன்னு சொன்னா அதுண்ட குவாலிட்டியை விட இது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறைவா இருந்தபடியா நான் ஃபர்ஸ்ட் நகத்துல வந்து இப்படி நான் சொல்லல. ரெண்டாவது நகத்துல தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. இப்படி நாங்க வந்து ஃபேக் நெயில் வந்து ஒட்டின பிறகு வந்து சைட்ல வந்து நாம இப்படி உறைஞ்சோடும். ஏன்னு சொன்னா கொஞ்சம் ஃபேக் நெயில்ல வந்து கொஞ்சமா அந்த ஷேப் இல்லாம சில டைம் வந்து வரும். அதில் வந்து எங்களோட கையுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஷேப் பண்ணி கொள்றதுக்காண்டி தான் இந்த ட்ரூல் வந்து கட்டாயம் நீங்க வச்சிருக்கணும். இல்லாட்டி அந்த நுகக்கட்டரில் இருக்கிற ட்ரூலையும் எடுத்து நாங்க யூஸ் பண்ணல. அதை விட இது கொஞ்சம் இன்னும் பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாங்கின ஒரு நெயில் வந்து ஒரு ப்ளூ கலர். இது நான் வந்து கிறிஸ்மஸுக்கு போடுவோம்னு தான் சொல்லி நான் இந்த நெயில் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். அதாவது பர்பிள் வந்து கொஞ்சம் கட்டை, அதை விட கொஞ்சம் பெருசு வந்து மெரூன் கலர். மெரூன்ட சேம் அளவு தான் இந்த நெயில்ஸும் வந்து இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சுன்னு தான் வாங்கியிருந்தேன். இதில் பெருசான டிசைன் இல்லை. அதில் வந்து 3-4 டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. இதில் வந்து ஒரு 3 டிசைன் தான் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதான் ஒரு ப்ளூ மற்ற ப்ளூவில் வந்து ஒரு கோல்டு சேர்ந்த மாதிரி, மற்ற ப்ளூவில் வந்து ஒயிட் சேர்ந்த மாதிரி. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இதுல வந்து நான் 2 கைக்குமே ஒட்டில, ஒரு கைக்கு தான் ஒட்டி இருந்தேன். சொன்ன அந்த குளூ வந்து வேஸ்டா போயிருந்தானே. இப்ப நம்ம இது வந்து வேற எங்கேயும் போகும்போது இப்படி ஒட்டிட்டு வீடியோ எடுத்தா பரவாயில்ல, இது வீடியோக்கு மட்டும்தானே. அதால நான் வந்து ஒரு கைக்கு மட்டும்தான் இதுல நான் போட்டு இருந்தேன். அதே சேம் மாதிரி தான் இதையும் நல்லா ஷேப் பண்ணிட்டு நல்லா இதால டுஷுவால நல்லா துடைச்சிட்டு பார்த்தா இதுவுமே நல்லா பெஸ்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் அதாவது கடைசியாக வாங்கின நெயில் வந்து இதுவும் 180 ரூபா. எல்லா பாக்ஸுமே 180 ரூபா தான். எல்லாத்துக்குமே ஸ்டிக்கரும் வந்துருந்துச்சு. இது வந்து ஒரு கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசம், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி. அதாவது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக வந்து இப்படி நெயில்ன்ற கலர்கள் தானே ட்ரெண்டாக போகுது. ஸோ இது நான் வாங்கிட்டேன்னா, ஆனால் எல்லா நெயில்ஸுகளையும் விட இந்த நெயில்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான். என்னண்டா இதுல இந்த எனக்கு பிடிச்சது வந்து இந்த கலர் ஒன்று பிடிச்சிருந்தது. இன்னொன்று வந்து அதில் வந்து ஓவர் டிசைன் இல்லாமல் ஒரு மீடியமான டிசைன் வந்து போட்டிருந்தது. ஸோ எல்லா உடுப்புக்குமே வந்து பெஸ்ட் இருக்கும் தான் இந்த நுகமண்டு தான் நான் வாங்கியிருந்தேன். அதோட இந்த நெயிலிண்ட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லா நெயிலிண்ட குவாலிட்டியை விட இது கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. அந்த திக்னஸ் வந்து குறைவு, மற்றபடி டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு, கலர் வந்து அதே மாதிரியே வந்து இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி வந்து பெருசாண்டி இல்லை. நான் வந்து ரேட்டிங் வந்து 10க்கு 9 கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் வரை டாட்டா பாய் பாய்.